எம்எல்ஏ சுரேஷ் ராத்துக்கும் யூசிசிக்கும் என்ன மேம் இருக்கணும்? உறுதியவே இல்லை மேம். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். வாட் இஸ் யூசிசி அப்படின்ட்டு. யூசிசின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு பர்சனல் லா சம்மந்தப்பட்ட சட்டம் தான் யூசிசி. முன்னாடியெல்லாம் ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் தனித்தனியாக பிரிட்டிஷ் அவங்களோட பர்சனல் லா சம்மந்தப்பட்ட சில சட்டங்களை ஏற்றினாங்க. பர்சனல் லா அப்படின்னு சொல்லும்போது மேரேஜ், டிவோர்ஸ், மெயின்டெனன்ஸ், அடாப்ஷன் இந்த மாதிரி சில அடிப்படையான சட்டங்கள், அதாவது திருமணங்கள் அண்ட் டிவோர்ஸ் அண்ட் குழந்தை தத்தெடுப்பு அண்ட் நம்ம வம்சாவளியா சொத்துக்கள் யாருக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டங்கள் வேறுபடும். இப்படி ஹிந்துஸ்க்கு தனியாக, முஸ்லிம்ஸ்க்கு தனியாக இப்படி வச்சிருந்தாங்க. இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமீபமா பல இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாதுன்ட்டு. ஆனால் கிடையாது மை டியர்ஸ். ஈவன் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே கோவாவில் கூட பார்த்தீங்கன்னா யூசிசி இருந்துச்சு. அது என்ன மேம் கோவாவில் மட்டும் யூசிசி வச்சிருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா கோவாவில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கிரியேட் பண்ண சிவில் லாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கோவா நம்ம இந்தியாவோட 1961 அனெக்ஸ் ஆகும் போது கூட நாங்கள் போர்ச்சுகீஸினுடைய அந்த பர்சனல் லாவை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால கோவாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய காமன் லாவை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது யாரா இருந்தாலும் அவங்க மேரேஜை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும், டிவோர்ஸை இந்த பேட்டர்ன்ல தான் கோர்ட்ல போய் வாங்கணும்னு எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி காமனான லா இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் உத்தரகண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹாவ் இட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ உத்தரகண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 கொண்டு வந்தாங்க. பட் இப்போ இவருக்கு என்னன்னா இவர் 2021 அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போதே ரெண்டாவது மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டேட்ல அதை கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது யூசிசி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு அடிப்படையான விஷயம் இருக்குங்க. எல்லாமே யூசிசி அப்படின்னு சொன்னோன்னே இது என்னவோ நமக்கு புதுசு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல ஆர்டிகல் 44 யூசிசி பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சமுதாயத்தால உடனடியாக யூசிசியை செயல்படுத்தினா அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. அதனால அன்னைக்கு நம்ம செயல்படுத்தாம வச்சிருந்தோம். பட் இன்னைக்கு லிட்ரஸி மதம்னா என்ன, கலாச்சாரம்னா என்னன்ற வேறுபாடை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால இட் இஸ் த ஆப்ட் டைம் டு இம்ப்ளிமெண்ட் யூசிசின்னு சொல்லி நம்ம 22nd லா கமிஷன் கூட அதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் சடனா நமக்கு ஏன் யூசிசி இவ்வளோ ஸ்பார்க் அவுட் ஆச்சுன்னு தெரியுங்களா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ இம்பார்ட்டன்ட் கேஸ் கால் ஷா பானு கேஸ் 1985. ஷா பானு கேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லீம்னு சொல்லி அவங்க முஸ்லீம் லாவை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இஸ்லாமிய பெண் தான் முன் வந்து எல்லா மதத்தை சேர்ந்த பெண்களுக்கும் ஒரே மாதிரி சட்டங்கள் இருந்தா கஷ்டப்பட மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த யூசிசிக்கான அர்ஜை முன் வச்சிருப்பாங்க. அதை முன்னிட்டு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து யூசிசியை கொண்டு வரணும்னு சொல்லி அடுத்தடுத்த கவர்மெண்ட் 1990, 1920 2 வாட்டி ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனால் 2 வாட்டியுமே விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யூசிசியை உத்தரகண்ட் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ப்ரப்போஸ் பண்ணி சட்டமாக இயற்றினாங்க. ஆனால் அங்கேயும் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கும் இன்னும் சில செக்மெண்ட்டுக்கு மட்டும் யூசிசி செயல்பாட்டில் கிடையாது. அவங்களுக்கு மட்டும் அது இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூஷன். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி நியூஸ் பேப்பர்ல வரும்போது யூசிசினா என்னன்னு நீங்க ஒழுங்கா புரிஞ்சு படிக்கணும். சரியா?